Hello everyone. நாம பார்க்கிறது 10th மேக்ஸ்ல 3rd சாப்டர் அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.19ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Find the order of the product matrix AB if என்ன கொடுத்திருக்காங்க ஆர்டர் ஆஃப் A கொடுத்திருக்காங்க ஆர்டர் ஆஃப் B கொடுத்திருக்காங்க சரிங்களா சோ இதுலயே நமக்கு 5 சப்டிவிஷன்ல வந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க ஆர்டர் ஆஃப் A ஆர்டர் ஆஃப் B கொடுத்துட்டு நமக்கு A B ஓட ஆர்டர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சரிங்களா A மேட்ரிக்ஸோட ஆர்டர் கொடுத்திருக்காங்க B மேட்ரிக்ஸோட ஆர்டர் கொடுத்திருக்காங்க A B ஓட ஆர்டரை நம்ம கண்டுபிடிக்கணும் A B ன்றது நமக்கு எப்படி இருக்கு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு ஓகேவா சோ A B ஓட ஆர்டர் என்ன அப்படின்றத நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சரிங்களா சோ இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸோட மல்டிப்ளிகேஷனா நமக்கு என்ன கண்டிஷன் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலா இருக்கணும் ஓகேவா சோ இப்போ ஃபர்ஸ்ட் சம் எப்படி பண்றது பாருங்க ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் என்ன கொடுத்திருக்காங்க ஆர்டர் ஆஃப் A ன்றது நமக்கு என்ன இருக்கு 3 cross 3 ன்னு இருக்கு ஆர்டர் ஆஃப் B 3 cross 3 இருக்கு ஸோ இப்போ ஆர்டர் ஆஃப் ஏபின்றது கண்டுபிடிக்கணும் ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை ஆகும்போது என்ன நம்ம செக் பண்ணுவோம் நம்பர் ஆஃப் காலம் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் இது நம்பர் ஆஃப் காலம்ஸ் இது ரோ இது காலம் நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும் சரிங்களா ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் இங்கேயும் 3 இருக்குது இங்கேயும் 3 இருக்குது ஸோ அப்போ இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்குது ஸோ ஈக்குவலாக இருக்கிறதால நம்ம ஏபி அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண முடியும் ஓகேவா ஸோ அப்போ அதோட ஆர்டர் என்னவா இருக்கும்னா இந்த ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா இங்கே 3 இருக்குது இங்கே 3 இருக்குது அதுதான் அதோட ஆர்டராக இருக்கும் அப்படின்றது அர்த்தம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும் ஈக்குவலாக இருந்ததுன்னா ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸை வந்து நம்ம அந்த மல்டிப்ளிகேஷன் அதாவது ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் ஏபியோட ஆர்டரை எடுத்துப்போம் சரிங்களா அடுத்தது செகண்ட் சம் பாருங்கள் ஆர்டர் ஆஃப் ஏ என்ன கொடுத்துருக்காங்க 4 cross 3 ஆர்டர் ஆஃப் பி 3 cross 2 ஆர்டர் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும் ஸோ ஏபி மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதால மல்டிப்ளிகேஷனோட கண்டிஷனை நம்ம பார்க்கணும் அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலான்னு பார்க்குறோம் ஸோ ஈக்குவலாக இருக்குது ஸோ நம்மளால் ஏபி பண்ண முடியும் சரிங்களா ஸோ அப்போ அதோட ஆர்டர் என்னவாக இருக்கும் இதில் ரிமைனிங் வரக்கூடிய வேல்யூஸ் தான் இதோட ஆர்டராக இருக்கும் அப்போது 4 cross 2 ஓகேவா அடுத்தது தேர்ட் ரோம் லெட்டர் பாருங்கள் ஆர்டர் ஆஃப் ஏ என்ன கொடுத்துருக்காங்க சம்மு 4 cross 2ன்னு கொடுத்துருக்காங்க ஆர்டர் ஆஃப் பி 2 cross 2ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ஆர்டர் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும் ஸோ இதோட கண்டிஷன் என்னது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும் ஸோ ஈக்குவலாக இருக்கிறதால ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து நம்ம ஏபியோட ஆர்டராக எடுத்துப்போம் சரிங்களா அடுத்தது ஃபோர்த் ஒன் ஆர்டர் ஆஃப் ஏ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க 4 cross 5 ஆர்டர் ஆஃப் பி 5 cross 1 ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸ் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸை செக் பண்ணுறோம் ஸோ ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்கிறதால இந்த ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் ஏபியோட ஆர்டர் என்னவாக இருக்கலாம் ரிமைனிங் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ஓகேவா அதுதான் அதோட ஆர்டராக இருக்கும் ஓகேவா அடுத்தது ஃபிஃப்த் ரோம் லெட்டர் பாருங்கள் ஆர்டர் ஆஃப் ஏ என்ன கொடுத்துருக்காங்க 1 cross 1 ஆர்டர் ஆஃப் பின்றது என்னது 1 cross 3 ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும் ஈக்குவலாக இருக்குது ஸோ அப்போ ஏபியோட ஆர்டர் என்னவாக இருக்கும் ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூஸை எடுத்துக்கணும் 1 cross 3 அவ்வளோதான்